எப்போவுமே எங்களோட ஆயுத பூஜை எங்கள் தாத்தா ஜென்ரேஷன்லேருந்து இந்த மாதிரி இதில் தான் ஸ்டார்ட் ஆகும். என்னென்னா இதெல்லாம் எங்களோட தோட்டத்துக்கு யூஸ் பண்ணுற திங்ஸு. இது ரெண்டும் மெயினாக எங்கள் அப்பா வந்து மாட்டு தீவனம் அறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவார், தேங்காய் வெட்டுறதுக்கு. அடுத்து அங்கே பாருங்க கொத்து, மம்முட்டி வெளியில் இருக்குது. எங்கே கடப்பாரை காணோம்? கடப்பாரை. டிராக்டர் வச்சுருக்கவங்க டிராக்டருக்கு பூஜை போடுவாங்க. எங்ககிட்ட டிராக்டர் இல்லை, அதனால் இது வந்து தாளம்பூ. ஆக்சுவலாக நாங்கள் ரொம்ப வருஷமாக வந்து நிறைய பேர் இந்த சைடில் தாளம்பூ இல்லை, அது வந்து தாளம் இலை. தாளை இலை வச்சு தான் வந்து சாமி கும்பிடுவாங்க. சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை அப்போது 3 நாள் வந்து வீட்டில் வந்து வச்சு பூஜை பண்ணிவிட்டு 3ஆவது நாள் வந்து பக்கத்தில் ஆறோ இல்லை கிணறு இந்த மாதிரி இடத்துல கொண்டு போய் அதை வந்து விட்டுருவோம். அது மாயிலை, இது ரெண்டையுமே விட்டுருவோம் அங்கே. எங்களோட சிம்பிள் ஆயுத பூஜை இதுதான். எங்கள் அப்பாவோட எக்யூப்மெண்ட்டுக்கு போட்டாச்சு. அடுத்து இது வந்து சொல்லியிருப்பேன், இது எங்கள் தாத்தாவோட உண்டியல், தாத்தாவோட அப்பாவோட உண்டியல். போட்டாச்சு, பொட்டு போட்டாச்சு. அடுத்து மெயின் பார்ட்டு இது தாங்க, எங்களோட மோட்டர். இந்த வருஷம் சாமி கும்பிட்டு, ஆக்சுவலாக இது போரோட மோட்ரு, இது போர் பைப்பு. நாங்கள் ஒருத்தவங்க கூட ஜாயின் பண்ணி கிணறு போர் எல்லாம் போட்டு லாஸ்ட்டாக ஏமாந்துட்டோம். ஏன்னா எல்லாமே அவங்க இடத்துல போட்டதுனால அது ஒரு பெரிய ஸ்டோரி. சரி, இன்றைக்கி நல்ல நாளில் அதை பற்றி பேச வேணாம். மீதி இதுதான் எங்களோடது. ஒரு 15 lakhsக்கு மேலே லாஸு. கடைசியாக இதுதான் மீதியாச்சு. நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே எங்கள் அப்பாவுக்கு ஒரு போராவது போட்டு கொடுத்துடணும். அதனால தான் இந்த வருஷம் இதுக்கும் போட்டு வச்சுருக்கேன். பட் நீர் இடப்பா அப்படி இல்லை, தாத்தாட்டு கூட 10 விரலில் இடக்கூடாது தக்ஷித். 3 விரல் ஒரே டைமில் தான் இடணும். சென்டரில் செக போய் அப்போ தேங்காய் போட மறந்துட்டேன். டிராக்டர் இருக்கிறவங்கலாம் டிராக்டருக்கு பூஜை போடுவாங்க. எங்ககிட்ட இருக்கிற ஒரே எக்யூப்மெண்ட்டு மாட்டு வண்டியும் இல்லை. மாட்டு வண்டி ரொம்ப வருஷமாக வச்சுருந்தோம். இப்போ இருக்கிற ஒரே எக்யூப்மெண்ட்டு இந்த வண்டி தான். வண்டிக்கு பூஜை போட்டாச்சு. தாத்தா சைக்கிள் எடுத்துட்டு வா. ஆமாப்பா, மருந்தடிக்கிற மோட்ரு எடுங்க. இது எங்கள் அப்பாவோட சைக்கிள். வண்டி எப்போயாவது மக்கர் பண்ணுச்சுன்னா இதுதான் அர்ஜென்ட்டுக்கு யூஸ் ஆகும், தண்ணி எடுத்து விட போகிறதுக்கு கிணத்துக்கு. எக்யூப்மெண்ட்டு இதுதான் வந்து மருந்தடிக்க யூஸ் பண்ணுறது, ஸ்ப்ரேயரு. இதுக்கெல்லாம் வந்து போட்டு வச்சு ஆகணும் கம்பல்சரி. இல்லைன்னா எங்கள் தாத்தா அக்செப்ட் பண்ண மாட்டார், எங்கள் அப்பாவும் அக்செப்ட் பண்ண மாட்டார். அடுத்து எங்களோட மாடு கொட்டை. அங்கே தான் மாடு கட்டுற இடம். மழை வந்தால் அங்கே தான் கட்டுவோம், இல்லைன்னா மரத்துக்கடியில் கட்டி வச்சுருப்பாருங்க எங்கள் அப்பா. அங்கேயும் போட்டாச்சு. தேங்காய் கொண்டு வாங்கப்பா. அப்பா பொரி பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணுவா. லேப்டாப்புக்கு போட மறந்துச்சு. எங்களோட எக்யூப்மெண்ட்டை மறந்துட்டுமே, லேப்டாப்பை. அப்பாவோட ஆயுதம் அங்கே இருக்குது. இதெல்லாம் எங்கள் அப்பாவோட ஆயுதம், இது எங்களோட ஆயுதம். எங்களோட ஆயுதத்துக்கு வச்சாச்சு. இந்த வருஷம் ஃபஸ்ட் டைமாக வந்து பாஸ்புக் வச்சு சாமி கும்பிட போகிறோம். இதுவரையில் நாங்கள் பாஸ்புக் வச்சு சாமி கும்பிட்டதே இல்லை.
வைக்கிறாங்க ஆயுத பூஜைக்கு மட்டும். அடுத்து தேங்காய் உடைக்கிற ஸ்பெஷலிஸ்ட்டு தேங்காய் உடைச்சிட்டாரு. ஆனால் வைக்க வேண்டிய இடம் தான் அது இல்லை, பழத்துக்கு இதில் வைக்கணும். இடம் இல்லைடா, ஃப்ரூட்ஸ் எதுவும். சூப்பர். குறுக்கு வைக்கக்கூடாது, இப்படி வைக்கணும் நேரம். இது என் பையனோட ஆயுதமும், ஆனால் எதுவுமே இருக்காது. அது அதில் பவர் வச்சுருக்கோம். முடிஞ்சுதாப்பா? சரி, சாமி கும்பிடலாமா? அவனோட ஆயுதத்துக்கு அவர் போட்டு வைக்கிறாரு. போதும்பா போதும்பா. இன்னும் 1 மணி நேரத்தில் தாத்தா தட்டு இருக்காரு, உள்ள எடுத்துருவாரு. நாட்டு சர்க்கரையை மறந்துட்டாரு எங்க அப்பா. வைக்கல, கேபிளுக்கு இல்லை, மோடமுக்கு. குமிஞ்சி காட்டணும். தக்ஷ சாமி கிட்ட குமிஞ்சு காட்டணும். தக்ஷப்பா இப்படி பண்ணுங்க. சூரியனுக்கு காமிக்கணும், சும்மா அப்படி நேரம் இங்கே காமிக்கக்கூடாது. சூரியனுக்கு விநாயகர் காமிக்கணும். கம்ப்யூட்டர் சாம்பியன் பார்த்து சாமி 10 குஞ்சு வாங்கிட்டு வந்து. அப்போ இந்த சாம்பிராணியும் போதும், இதே புகை வருது. சரி விட. சாமி விளக்குல படக்கூடாது தண்ணி. பசி ஆகி சொல்றது. கலப்பா போட்டு சரி, கலப்பா போட்டு எடுத்துக்காட்டு. அப்படி உரைய கழிச்சுட்டு நினைக்கிறேன். காட்டு, இப்போ காட்டு, எடுத்து காட்டுதா. எங்களோட ஒரே வாகனம் இது மட்டும்தான் இருக்குது. அப்பா எலுமிச்சங்க வேற இடத்துல இருக்குதுப்பா. கரெக்டா இருக்கா? வண்டி அந்த பக்கம் திருப்ப கூடாது, இப்போ இருக்கிற மாதிரி அப்படியே வரணும். டக்குன்னு போகும், டக்குன்னு போகும். பாருடா, நீ என்ன கற்பூரம். எங்களோட மாட்டு ஷெட்டு இதுக்கும் வந்து எப்போவுமே வந்து வாழை மரம் கட்டி மாயில வைப்பாங்க. எங்கள் அப்பா தான் வைப்பார். இந்த டைம் அவருக்கு கொஞ்சம் பிஸி ஷெட்யூல்னால நான் வச்சு